தொலைந்தது சிறிய மேகம். வானத்தின் உயரத்தில் பறவைகள் பறக்கும் இடத்திற்கு மேல் இளமையாகத் தவழும் ஒரு சிறிய மேகம் இருந்தது. அதன் பெயர் திலி. திலி பெரிய மேகம் அல்ல, அது மிகவும் பளிச் வெண்மையாகவும் இல்லை. ஆனால் அது மிகவும் இனிமையானது, சுறுசுறுப்பானது, கனவுகளால் நிறைந்தது. ஒரு மாலை எல்லா மேகங்களும் நீல வானத்தில் வரிசையாகச் சுற்றிக் கொண்டிருக்க திலி தாழ்வான காட்டை பார்த்தது. அங்கே வெகுவாக ஒளிப்படுகிறது. என்ன இருக்கலாம் என்று திலி ஆச்சரியமடைந்தது. அது ஒரு மின்னும் நதி. மரங்கள் வழியாக சுருட்டி செல்லும் ஒரு வெள்ளி போல ஒளிரும் நதி. திலி அதை நெருக்கமாக பார்ப்பதற்காக தாழ்ந்து சென்றது. மேலும் தாழ்ந்தது, மேலும் கீழே. மீண்டும் மேலே பார்த்தவுடன் மற்ற மேகங்கள் எல்லாம் காணவில்லை. ஐயோ, திலி குறுகுறுத்தது. நான் தொலைந்து விட்டேன். அது மரங்களின் மேல் மெதுவாகத் தவழ்ந்தது. அப்போது ஒரு செங்குருவி கிளையில் இருந்து கேட்டது, நீ ஒரு தலையணையா? இல்லை, திலி சொன்னது. நான் ஒரு மேகம். தொலைந்து விட்டேன் டோட். நீ வெறும் மேகமா? இப்போதுதான் பார்த்தேன். உனக்கு உதவ வேணுமா என்றது அந்த பறவை. திலி நன்றி கூறி மேலே சென்றது. கீழே ஒரு ஆமை தனது உரையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தது. நீ ஒரு பஞ்சத்தூளியா என்றது. இல்லை, நான் மேகம். வானத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன் டோட். வாயு உனக்கு உதவுவான் என்றது ஆமை. அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய காற்று மரங்களில் இசையுடன் வந்து சேர்ந்தது. யாராவது உதவி வேண்டுமா என்று காற்று கேட்டது. நான் மேலே எடுப்பதில் சிறந்தவன். நீ என்னை மேலே எடுத்துச் செல்ல முடியுமா என்ற காற்று. ஒரு சுறுசுறுப்பான சுழற்சியுடன் காற்று திலியை மேலே தூக்கிச் சென்றது. பறவைகள், பட்டங்கள், கீழே ஆமை, அவையெல்லாம் சிறியதாகத் தெரிந்தது. வானத்தில் மீண்டும் திலியின் மேக நண்பர்கள். திலி, அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர். நீ எங்கே சென்றாய்? நான் தொலைந்து விட்டேன், திலி மெல்லச் சொன்னது. ஆனால் ஒரு பறவையும் ஆமையும் ஒரு மென்மையான காற்றும் எனக்கு உதவினார்கள் டோட். அந்த நாள் முதல் யாராவது மேகம் திசை தெரியாமல் தவித்தால் திலி அவன் அருகே வந்து செல்வது. தொலைந்து விடுவது பரவாயில்லை, நண்பர்கள் உனக்கு வழிகாட்டுவார்கள்.